ஹலோ ஆல் வணக்கம் பீராக் வெல்கம் டு த ஷோ. அடிலைட்ல செகண்ட் ஓடிஐ ஃபர்ஸ்ட் ஓடிஐல செம்மையா அடி வாங்கிட்டு அடிலைட் போறாங்க இந்தியா. அங்கேயும் மழை பெய்யுது, என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்மள சப்போர்ட் பண்ற வியூவர்ஸுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜாஸ்தி இப்பதான் கிரவுண்ட்ல இருந்து வந்தேன், உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன் ரெக்கார்ட் பண்றதுக்கு, சாரி. அடிலைட்ல மழை வர்ற எப்பவுமே அடிலைட்ல வெதர் ஃபோர்காஸ்ட் மழை வர்ற மாதிரி இருக்கும். பட் லக்கீலி உங்களுக்கு வந்து இந்த மழையே வராது, அந்த மாதிரியான ஒரு இடம் அது. இந்த கடைசி 10 மேட்ச் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 6 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 257, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 306. டிஃபரன்ஸை பாருங்க, 50 ரன்னு. சீமர்ஸோட எக்கானமி 5.58, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.66. சீமர்ஸ் வந்து 67% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 33 எடுத்திருக்காங்க. 33ன்றது என்னங்க கம்மி தானே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் ஓவர்ஸ் நார்மலி spinners bowl or comparatively less when it compared to seamers. இப்போ என்னோட இது என்னன்னா, திருப்பி இங்கேயும் பாத்தீங்கன்னா 285 இஸ் டெஃபினெட்லி வின்னிங் ஸ்கோர். டெஃபினட்டா வந்து பிச்சு கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அதை விட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பவுன்ஸ் வந்து அந்த ஸ்லோவர் சைடு இருக்கும், நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு as the match progresses. இவங்க டாஸ் ஜெயிக்கணுமே. இல்ல, டாஸ் ஜெயிச்சாலும் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு 285 அடிங்கன்றேன் நானு. 285 அடிச்சா யூ காட் அ சான்ஸ். அதாவது சார், டாஸ் நம்ம கையில கிடையாது. டாஸ் நீங்க தோத்துட்டீங்கன்னா தட் இஸ் வேர் நான் அடிச்சு இப்ப கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணிட்டு ஆடுங்க அப்படின்னு. டாஸ் தோத்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களும் டாஸ் ஜெயிச்சா தேர் வாண்ட் டு பால் ஃபர்ஸ்ட், அது எந்த சந்தேகம் கிடையாது. விச் இஸ் ஸ்போக் அபவுட் த லாஸ்ட் கேம் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நீங்க 48 for 1 லாஸ்ட் டைம் சொன்ன அதே தியரி தான் சொல்றேன். 11 to 25ல ஒரு 72 for 1, 25 ஓவர் நடக்கும் போது 120 to 130 for 1 or 2 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் 26 to 40ல ஒரு சின்ன ஆக்சிலரேஷன் 6 and over. The takes you around 205 to 210. இன்னொன்னு பாருங்க, இந்த பவுண்டரிஸ் வந்து ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ். அந்த ஓடி போயிட்டு பவுண்டரி லைன்ல பாலை தடுக்க போட்டீங்கன்னா லைட்டா மெட்ராஸ் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது சென்னை. அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ், ஸ்கொயர் பவுண்டரிஸ் பயங்கர ஷார்ட்டா இருக்கும். பட்டீர்னு அடிச்சீங்கன்னா போர் போயிடும், தடுக்கவே முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க நார்மலா ஆஸ்திரேலியன்ஸ்னா, எல்லாம் ஃபுல்லர் லைன்ஸ் போட்டு உங்களுக்கு டவுன் த கிரவுண்ட் பேக் பண்ணிட்டு ஷார்ட்டா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஃபுல்லர் லைன்ஸா போட்டுனே இருப்பாங்க. அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா அதுதான் ஆஸ்திரேலியால கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் மாறிண்டே இருக்கும். ஒரு நீங்க ஒரு 4 டவுன் ஃபார் 210 இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கடைசியில ஒரு 80 85 ரன் வந்துடும். 285 290 வந்தா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. திஸ் இஸ் ஹவ் த பேட்டர்ன் ஹாஸ் டு கோ ஹியர். அதுல வந்து உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இங்கேயும் பாத்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரெண்டு வின் ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 12 ஓவர் எப்படி பேட்டிங் ஆடுறீங்க, ரெண்டாவது எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல நல்லா போலிங் போடுறாங்க. இதை ரெண்டையும் டிக் பண்ற டீம் தான் ஜெயிக்க போகுது. உங்களுக்கு இந்தியாவோட பிளேயிங் லெவன் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன், அது கரெக்டா இல்லையான்றது நீங்க சொல்லுங்க. ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் கில், ஃபாலோட் பை கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், நிதிஷ் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஒன் ஆஃப் ஹர்ஷித் ராணா ஆர் குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங் அண்ட் சிராஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க பேசாம இருங்கன்றீங்களா, இல்லைன்னா இது மாறும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஹர்ஷித் ராணா என்ன ஆனாலும் ஆடுவாருன்றீங்களா? ஹர்ஷித் ராணா என்ன ஆனாலும் ஆடுவாரு. குல்தீப் உள்ள வரணும்னா அவங்க ஹர்ஷதீப் தான் உட்கார வைப்பாங்க. அது நியாயம் இல்ல சார். போன மேட்ச் ஹர்ஷதீப் சிங் வந்து லுக்டு சூப்பர் லாஸ்ட் கேம். டிராவிஸ் ஹெட் அவுட் பண்ணவரும் பட் அவர் தான். நாங்க எங்களுக்கு நம்பர் 8ல ஒரு பேட்டர் வேணும் பீடா. நம்பர் 8ல எங்க பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்றோம் நாங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் நான் இந்த மாதிரி சொல்லுவேன், நீங்க வந்து இந்த மாதிரி ஆணித்தரமா சொல்லி அதான் நடக்குது. அர்ஷதீப் சிங் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a கிரேட் மேட்சப் ஃபார் டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட்டோட கான்பிடன்ஸை கம்ப்ளீட்டா உடைக்கணும்னா உங்களுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தீஸ் டூ. சிராஜை நீங்க டிராப் பண்ண முடியாது. சிராஜை சூப்பரா போட்டாரு, ஹர்ஷித் ராணா பேடா போட்டாருன்னு நான் சொல்லல. எனக்கு என்னன்னா, இப்ப தேர்ட் சீமர் நிதிஷ் ரெட்டி கேன் டூ த ஜாப் இன் அ வென்யூ லைக் அடிலைடு. வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது ஒரு குஷன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் தோ இட் இஸ் கோயிங் டு பி அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் இஸ் கோயிங் டு போல் த வால்யூம் ஆஃப் ஓவர்ஸ். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வாஷிங்டன் சுந்தரை டிராப் பண்ணிட்டு குல்தீப் கொண்டு வருவாங்க. சுந்தர டிராப் பண்ணிட்டு குல்தீப் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஆனா ஹர்ஷித் உள்ள ராணா டிராப் பண்ண மாட்டாங்க போயிடா, ஷுவரா டிராப் இது- பண்ண மாட்டாங்க. இல்ல இதுக்கு மேல உங்ககிட்ட நான் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்றது, உங்க டயத்தையும் வியூவர்ஸோட டயத்தையும். கண்டிப்பா குல்தீப் ஆடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி பிரசீத், திருஜுரல் அண்ட் ஜெய்ஸ்வால் வில் பி இந்த சைட்லைன்ஸ். ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு ஆடம் ஜாம்பா இஸ் அவைலபிள். செகண்ட் எனக்கு ஏன் வந்து மிஸ் பண்ணாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஓடிஐ இன்ஜுரியா என்ன எதுன்னு தெரியல. செகண்ட் இல்ல ஓடிஐ இன்ஜுரி இல்ல, ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்ஸ் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் இதுக்கு அவரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி போவாங்கன்னா, ஹெட் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் மிச் மார்ஷ், மேட் ஷாட் அட் நம்பர் 3, பிலிப் அட் 4. ரென்ஷா மேல கை வைக்க மாட்டாங்க, இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஈவன் தோ அலெக்ஸ் கேரி ஆல்சோ லுக்ஸ் டு பி அவைலபிள். எனக்கு தெரிஞ்சு அலெக்ஸ் கேரியை நிறைய பார்த்துட்டாங்க. தே ஆர் ஃபீலிங் தட் அலெக்ஸ் கேரி கேன் ஃபிட் த பில். ரென்ஷா அவ்வளோ டீசெண்டா ஆடினாரு. அப்படி அவர் அலெக்ஸ் கேரியை கொண்டு வரணும்னா இட் இஸ் கோயிங் டு பி தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் கூப்பர் கான்லி. ஏன்னா கூப்பர் கான்லி போலிங்கும் போடல, அதுவும் வந்து அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் கூப்பர் கான்லி வில் ஆல்சோ கெட் a சான்ஸ். அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மிச் ஓவன் வில் ரீடைன் இஸ் பிளேஸ். ஸ்டார்க் எல்லிஸும் ரொம்ப நல்லா போட்டாரு. இட்ஸ் கோயிங் டு பி பிட்வீன் கூனமேன் அண்ட் ஜாம்பா. எனக்கு தெரிஞ்சு ஜாம்பா வில் கெட் இஸ் பிளேஸ் அண்ட் ஜோஷ் ஹேசல்வுட் வில் ஆல்சோ ரீடைன் இஸ் பிளேஸ் ஃபார் இஸ் டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். வெளியில யார் உட்காருவாங்க? அன்பார்ச்சுனேட்லி இவங்க, நான் டார்ஷுவஸ் ஆடுவார்னு நினைச்சேன், அவர் ஆடல, வெளியில தான் இருப்பாரு. பாட்லெட்டு வெளியில இருப்பாரு. லபுஷேன் வாஸ் சர்ப்ரைசிங்லி யூனோ நாட் சூசன் ஓவர் ரென்ஷா, பட் ரென்ஷா அவ்வளவு பேடா ஆடலாம், அவரும் வெளியில இருப்பாரு. இதுதான் பிளேயிங் லெவன் நான் நினைக்கிறேன். ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்பார்ட் ஃப்ரம் ஜாம்பா, இல்ல வந்துட்டு திஸ் வில் ரிமைன்ன்றீங்களா? சில பேர் ஜாம்பா மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட் குணமான அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, பேக்கப் ஃபார் ஜாம்பா அப்படின்னு. அதே மாதிரி அவங்க எல்லிஸ் வந்து பேக்கப் ஃபார் ஒன் ஆஃப் த பிக் த்ரீ. இல்லைன்னா ஸ்டார்க் இல்லாட்டி அவங்க டுவார்சியஸ் ஆடுறாங்க லெஃப்ட் ஆமர். அவங்க தெளிவா ஒரு ஒரு ஸ்பாட்டுக்கு ஒரு பேக்கப் வச்சிருக்காங்க. ஜாம்பா ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வின் ஃபேக்டர் வந்து சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் 12 ஓவர் அப்படின்னு. போன மேட்ச்ல பால் கண்ணாப்புனா நனைஞ்சுது. இன்னொன்னு சொல்றேன், அடிலைட்ல முதல் 12 ஓவர் ரெண்டு இன்னிங்ஸ்லயும் விக்கெட் விழும், அந்த மாதிரியான ஒரு வென்யூ தான் அடிலைடு. அதுக்கப்புறம் நல்ல பேட்டிங் பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பின்னர்ஸ் தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 12 ஓவர் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு விட்டு ஆடணும், இல்ல அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆனாரு. கோலி ரோஹித் சர்மாவும் ரஸ்டியா தெரிஞ்சாங்களே ஒழிய, கோலி இஸ் கோலி, ரோஹித் சர்மா இஸ் ரோஹித் சர்மா. அங்க பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், நீங்க தான் சொன்னீங்க அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு, அது கண்டினியூ ஆச்சு. பைசன் மிச்மார்க் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. மேட் ஷாட் பாத்தீங்கன்னா நல்லா ஆடினாரு. இதுல பெருசா வந்து ஒரு எட்ஜ் அப்படின்னு எதுவுமே கொடுக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ரோஹித் அண்ட் கோலி ஆர் சூப்பர் ஸ்டார்ஸ். அங்க ஹேசல் புட்டும் ஸ்டார்க்கும் இருக்காங்க டெஸ்ட்ராய் பண்றதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா உனக்கு ஹெட் பெரியசா ஃபார்ம்ல இல்ல. மேட் ஷாட் வந்து இஸ் a good player, has not really made his name count there, only Mitch Marsh. But India also got Arshdeep Singh and Siraj. பட் இதுல பெருசா நான் எட்ஜ் கொடுக்க மாட்டேன். அந்த ஸ்பின் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா, if குல்தீப் யாதவ் பிளேஸ், அக்ஷர் பட்டேல் 10 ஓவர் பேங்க், 10 ஓவர்ல 52 ஈவன் ஆன் டிஃபிகல்ட் பிட்ச். அதுக்கப்புறம் ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர் ஆடினான்னா இட்ஸ் கோயிங் டு பி a லாட்டரி ஃபார் them. இவங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி ஜாம்பா. ஹீட்டை யூஸ் பண்ணி இந்தியா ஆடுவாங்க. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஷாட், அவரை இறங்கி நொறுக்கிடுவாங்க. அந்த எட்ஜ் கொஞ்சம் இருக்கும். இந்தியா வில் டெஃபினெட்லி கம் பேக். இந்தியா அகெயின் லாஸ்ட் டைம் 51-49 எட்ஜ் கொடுத்தேன், அது சரியா வரல. இந்த தடவை இந்தியாவுக்கு 51-49 எட்ஜ் கொடுக்குறேன். இட் வில் பி 1-1 அட் த எண்ட்ன்ற அடிலைட்ல. இது நடக்குமா? இல்ல பீடக் சீரிஸ் முடிஞ்சிடும், ஆஸ்திரேலியா 2 இந்தியா 0ன்றீங்களா? இல்ல நான் உங்களோட இருக்க முடியாது, இந்தியாவுக்காக மனசு கேட்க மாட்டேங்குது. ஆனா இந்தியா தோத்துருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன் திருப்பி நீங்க சொல்லும் போது. பட் நீங்க சொல்ல சொல்ல என் மனசு மாறிடுச்சு. நானும் இந்தியாவே ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். அந்த டூ இம்பாக்ட் பிளேயர்ஸ் யார் யார் ஒரு ஒரு டீம்ல இருந்து சொல்லுங்க. இந்த தடவையும் நான் கேஎல் ராகுல தான் எடுப்பேன். ஆனா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல அவரை மாதிரி ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயரை விடவே கூடாது. போன தடவையும் எடுத்தேன், இந்த தடவையுமே அவரை தான் எடுக்கிறேன். ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்துட்டு ஐ எம் கோயிங் டு பிக் மேட் ஷாட். நோ மேட்டர், அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டு பிளேயரு. கண்டிப்பா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு 2 ஓவர் அடிலைட்ல 2-3 ஓவர் கண்டிப்பா போடுவாரு. இந்தியால கேஎல் ராகுல், ஆஸ்திரேலியால மேட் ஷாட். இப்ப நீங்க சொல்லுங்க உங்களோட கேம் சேஞ்சர்ஸ். என்னோட கேம் சேஞ்சர் வந்து இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பைசன் மிச் மார்ச் நீங்க சொன்னீங்க, அவர் வெளுத்து விட போறாரு இல்லாட்டி வெளுத்து விட போறாருன்னு தோணுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் வில் ஹாவ் குட் கேம் அப்படின்னு தோணுது. பீடா பாப்போம் என்ன ஆகுதுன்னு. நல்லா ப்ரமோட் பண்றாங்க, 30 ரன் அடிக்கிறாரு, பவுலிங்கும் போடுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அக்ஷர் பட்டேல் அண்ட் எய்தர் ஹெட் ஆர் மார்ஷ் ஒரு ஓப்பனர் நல்ல கேம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்துருக்கீங்க.
இந்தியா தோப்பாங்கன்னு தோணுனாலும் உங்க எட்ஜோடய நானும் போறேன். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க இந்த அடிலைட் மேட்சுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் பீங் ஹானஸ்ட். தட்ஸ் வை வியூவர்ஸ் லைக் யூ. அதனால தான் நீங்க ஒரு எபிசோடு வரலன்னாலும் நான் தனியா பண்ணாலும் யோ எங்கே ஆக்டர் பர்சன் கேட்கறாங்க ஆனஸ்டா சொல்றீங்க பாருங்க, தோத்துருவாங்கன்னு ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வேர் ஐ ஃபீல் இந்தியா வில் ஹேவ் எட்ஜ் இஸ் த அடிஷன் ஆஃப் குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் ஆடல அப்படின்னு சொன்னா ஐ எம் வெரி வெரி சாரி, என்னோட இது வந்து எட்ஜ் வேற மாதிரி போகும். குல்தீப் யாதவ் இஸ் கோயிங் டு பி தி கேம் சேஞ்சர் when it comes to the ball. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இந்தியா டாஸ தோத்தாலும் they have to take that approach of 25 overs to build the innings. 285 இந்தியா அடிச்சாங்கன்னா ஷூர் ஷாட்டா இந்தியா டிஃபெண்ட் பண்றாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இஃப் யூ ஆர் எண்டிங் அப் வித் 260, 20 ரன் கம்மியா அடிச்சீங்கன்னா யூ காட் நோ சான்ஸ், தேர் கோயிங் டு சேஸ் இட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த மேட்ச் அவங்க குல்தீப் ஆடலன்னா அதுக்கப்புறம் பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. இப் த காஷுவாலிட்டி ஹர்ஷதீப் சிங் இன் பிளேஸ் ஆஃப் குல்தீப் will be even more disappointed. அப்பயும் இந்தியாவோட போலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். நான் ஸ்லெண்டர் அடிச்சு கொடுத்துருக்கேன் சார், இருந்தாலும் மனசுக்குள்ள தோத்துருந்தாலும் அதுக்கப்புறம் மனசு மாறி ஸ்ட்ராங்கா இந்தியா தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. I have a strong feeling it will be 1-1 at the end of the day. We will come back and do a review on where India நானும் வாழ்த்து சொல்லிடுறேன் நம்ம வியூவர்ஸ்க்கு, உங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி தீபாவளி. சந்தோஷமா கொண்டாடுங்க, சேஃபா கொண்டாடுங்க. நன்றி. Thank you very much, sir. Anala India will come back and square the series, playing the right approach, right strategy, right playing 11 number on. Let us see what happens. We'll come back and do a review on what happened on the game, whether the series is closed out or India squared the series with your very own octopus. Until then, thanks a lot and bye-bye.